நெய்வேலியில் உள்ள தமிழ்ச்சான்றவர்கள் சிலரை கண்டறிந்து நமது இங்கே வந்திருக்கிறார் எழுத்தாளர் பாரதிகுமார், மாரா உத்தன்ராமன், பி.டி. சந்திரசேகரன், மேத்தாவானன் போன்ற சிறந்த எழுத்தாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ச்சங்க விருது அளித்தோம். அதுபோன்று இப்போது சில தமிழ் அன்பர்களுக்கு தமிழ் சார்ந்தவர்களுக்கு இந்த விருதை வழங்குகிறோம். கவிஞர் கீதா சுடர்வழி அவர்கள் நெய்வேலி நகரில் வசித்து வரும் கவிஞர் கீதா சுடர்வழி அவர்கள் முதுகலை பட்டம் பெற்றவர். சிறந்த இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவுகளை பொதிகை தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி மற்றும் பல அரங்க மேடைகளில் தொடர்ந்து நிகழ்த்தி வருபவர். புதுமலர்காடு, துடுப்பாட்ட மன்னன், வளர்ச்சி பாதையில் பெண்கள், சேந்தனார் வாழ்க்கை வரலாறு, சாவித்திரியின் பயணம் என பல நூல்களை இயக்கியுள்ள இவர் கவிச்சுடர், சிலம்பு சுடர், சொல்லின் சொல்லடகி, தாய் விருது, இலக்கிய சிந்தனையாளர் விருது என்று எண்ணற்ற விருதுகளை பெற்றவராவார். கவிஞர் கீதாவுடன் சுடர்வழி அவர்களின் தமிழ் இலக்கிய பணியை ஊக்குவிக்கும் வண்ணம் தென்றல் இலக்கிய பேரவை தமிழ் தென்றல் விருதினை வழங்கி அவரை பாராட்டி வருகிறது. சாயி சுதா அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க விரும்புகிறோம். சேலம் மாவட்டத்தில் மு. கோபாலகிருஷ்ணன், கோ. சந்திரா தம்பதியருக்கு மகளாக பிறந்த கவிஞர் சாயி சுதா அவர்கள் நெய்வேலி நகரில் கணவர் சங்கர் அவரோடு வசித்து வருகிறார். பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பயின்ற இவர் கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், யூடியூபர் என்று பன்முக திறமை கொண்டவராவார். குப்பை தொட்டி, கற்க கசடர, ஒரு கைப்படியும் கால்குலவும், வாசவி சரிதம் என்று 4 நூல்களை இயற்றியுள்ள இவர் பட்டிமன்ற இயக்குநராகவும் நுவலி விரியாடி யூடியூப் சேனல் நடத்துவராகவும் சிறப்புடன் இலக்கிய பணி தொடர்ந்து வருகின்றார். பல விருதுகளை பெற்றுள்ள இவர் நெய்வேலி புத்தக கண்காட்சியில் சிறந்த குறும்படங்களை வெளியிட்டு 2 முறை விருது பெற்றுள்ளதோடு செல்ஃப்லெஸ் சோசியல் ஆர்கனைசேஷன் வழங்கிய நேச்சர் அண்ட் ஹியூமனிட்டி அவார்டையும் கடந்த 2023 பெற்றுள்ளார். ஜெயபிரியா பள்ளிய நிர்வாகம் இவருக்கு எழுத்துத்துறையில் சாதனையாளர் விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. தென்றல் இலக்கிய பேரவையின் ஆரம்ப காலத்தில் எங்களோடு உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர். இப்போது கவிஞர் சாயி சுதா அவர்களின் தமிழ் இலக்கிய பணிகளை பாராட்டி தென்றல் இலக்கிய பேரவை தமிழ் தென்றல் விருதினை வழங்கி கௌரவிக்கிறது.